எலெக்ஷன் எப்படி இருக்கும், அல்லது இந்த தேர்தல் யாருக்கு ஃபேவரா இருக்கும், மக்களின் வாக்கு யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது சார், இப்போ இந்த 234 தொகுதியிலுமே ஒவ்வொரு தாட்டி வெற்றி அடையும் போது ஒரு 120 122 பெரும்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த முறை வந்து பெரும்பான்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஓட்டு போட போகிறாங்க. நோட்டாஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து ஓட்டாக மாறப்போகுது இந்த ஆண்டு. சார், இளைஞர்களுடைய ஓட்டு இந்த டைம் அதிகமா இருக்குங்க சார். அதே மாதிரி பெண்களுடைய ஓட்டு அதிகமா இருக்குங்க. பெண்கள் இளைஞர்களுடைய ஓட்டு தான் இந்த டைம் வந்து நம்மளுடைய சட்டமன்றத்தை தீர்மானிக்கக்கூடியதா அமையும். மகிழ்ச்சி. எப்போதுமே குருவோட சர்ப்பகிரகங்கள் சேரும்போது அரசியலில் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கிறது உண்மை. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஏதோ ரிசல்ட் வந்தாலும் கூட மறுபடியும் ரீஎலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.